வாங்க இன்னைக்கு ஹெல்த்தி சமையல்ல பீர்க்கங்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பீர்க்கங்காயில நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. கால்சியம், இரும்பு சத்து, புரத சத்து, தயாமின், விட்டமின் சி அப்படின்னு நிறைய சத்துக்கள் காணப்படுது. ஜிங்கு, மெக்னீசியம், ரிபோஃப்ளவின் அப்படிங்கிற சத்துக்களும் இருக்கிறனால இது உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது. இது கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு சிறந்த உணவா இருக்கும். இது உடம்புல இருக்கிற அதிகப்படியான சூட்டை குறைக்க உதவுது. நார்ச்சத்துக்களும் நிறைந்து காணப்படுது. அதுக்கு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சு கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சு இன்னும் வரமிளகாவும் போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க பீர்க்கங்காய் போடணும். பீர்க்கங்காவையும் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும். காய் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சு தக்காளியை போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது காயும் தக்காளியும் எல்லாம் வதங்கும் போது கொஞ்சம் நல்லா வதங்கி நீர் அப்படியே சுற்றி நிற்கும்போது நம்ம கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி ஊற்றி அதை நம்ம வதக்கிட்டே இருக்கிறப்போ நல்லா எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்லா சுருண்டு வதங்கி வந்ததும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நம்ம கொதிக்க வைக்கணும். தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அது கொஞ்சம் நல்லா கொதிக்க விடும்போது அந்த பச்சை வாசனை எல்லாம் மாறி குழம்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்ல வாசனையாக இருக்கும். நல்ல வீடே மணக்கிற அளவு நமக்கு பீர்க்கங்காய் குழம்பு ரெடி ஆகிடும். 2 முறையாவது நம்ம பீர்க்கங்காய் சேர்த்து சமைக்கிறது நல்லது. ஏன்னா அந்த பீர்க்கங்காய் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுது. பீர்க்கங்காயில் பெப்டைடுகள், ஆல்கலாய்டுகள் அப்படின்ட்டு 2 இருக்குது. இது ஒரு இயற்கை இன்சுலினாக செயல்படுது. ரத்தம், சிறுநீரில் உள்ள சர்க்கரையின் அளவை இது கட்டுப்படுத்துது. இது பீர்க்கங்காய் நார்ச்சத்து நிறைந்து காணப்படுறதுனால இது நீண்ட நேரம் நம்மளோட வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்கும். அதனால நம்ம அடுத்த வேளை உணவை கம்மியாக சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும்போது உடல் எடையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நார்ச்சத்து, நீர்ச்சத்து நிறைஞ்ச இது காய்கறி. அதனால இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த தேர்வா இருக்கும் இந்த காய். இது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால விட்டமின் ஏயும் இருக்கிறனால இது கண் பார்வை அதிகரிக்கவும் இது உதவும். உடல்ல ஏற்படுற இந்த கண், வயிறு, கல்லீரல் இது எல்லாமே இதில் ஏற்படுற தொற்று உடல்ல என்ன பண்ணும், ஒரு நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்ப குறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த விட்டமின் சி, இரும்பு சத்து, ஜிங்கு, மெக்னீசியம், ரிபோஃப்ளவின், தயாமின் சத்துக்கள் இந்த வீக்கத்தை எல்லாம் குறைச்சி உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இது பீர்க்கங்காய் ரத்த சுத்திகரிப்புல முக்கிய பங்கு இருக்கு. இதுக்கு ரத்தத்தில் உள்ள கழிவு, மது குடிக்கிறதுனால ஏற்படும் அந்த அசுத்தம், செரிக்காத உணவு இது எல்லாத்தையுமே நம்ம பீர்க்கங்காய் எடுக்க இது எல்லாத்தையும் அது வெளியேற்றிடும். இப்படி ஒரு நல்ல காயா இருக்கிறனால இதை நம்ம அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது.